Hi guys, welcome to shortsfeed. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் அவியல். இது ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். அடை தோசைக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். தோசைக்கு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த அவியலை எப்படி சூப்பரா நல்லா டேஸ்டா குயிக்கா செய்யறது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. அவியல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவு துருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 5 சின்ன சைஸ்ல இருக்கிற பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்டோல ஃப்ரெஷ் அவியல் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு அவியல் செய்ய போறேன். இதுல சேனக்கிழங்கு, புடலங்காய், வாழைக்காய், வெள்ளை பூசணிக்காய், பீன்ஸு, கேரட்டு, மஞ்சள் பூசணிக்காய், மலபார் வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், இது எல்லாமே இந்த பாக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அவியலுக்கு இந்த சைஸ்ல தான் நல்லா பெருசு பெருசா கட் பண்ணிக்கணும். அப்பதான் ரொம்ப நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். அவியல் செய்யறதுக்காக ஒரு கடாயில 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கேரளா ஸ்டைல்ல அப்படின்னாலே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணாதான் அந்த வாசனை சூப்பரா இருக்கும். தேங்காய் எண்ணெய் லைட்டா காஞ்சதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய நடுவுல கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிக்கும் போதே அவ்வளோ சூப்பரா நல்லா வாசனையா இருக்கும். இது கூட நம்ம அவியல் பாக்ஸ்ல இருக்கிற எல்லா காய்கறிகளையுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காய்களையும் சூப்பரா இருக்கு. நல்லா நீள நீளமா பெருசு பெருசா கட் பண்ணிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆயில்ல லைட்டா கோட் ஆகி டாஸ் ஆனாதான் அதோட ஃப்ளேவர் அண்ட் அதோட கலர் அப்படியே இருக்கும். இது கரெக்டா ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும் போதே காய்கறியிலிருந்து கொஞ்சமா தண்ணி வெளியே வரும். அதனால பார்த்து கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறிகளும் வெந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 7-10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். எல்லா காயும் நல்லா வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா காயும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ண மாதிரி இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம 1/4 கப் அளவு நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவியல் இந்த மாதிரி பிளெயினான கலர்லயும் இருக்கும். நமக்கு அவியல் எல்லோ கலர்ல வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா கிளாஸியான லுக்ல சூப்பரா இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. 1 மினிட்டுக்கு நல்லா இந்த மாதிரி தலபுலன்னு கொதிக்கட்டும். இந்த டைம்ல நாம ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்போ நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சு. அவியல் இந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நம்ம தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும்.
சைட் பை சைடு நான் தோசையும் ஊற்றிக்கிறேன். தோசை, அடை தோசை, பெசரட்டு தோசை, எம்எல்ஏ தோசை, இந்த மாதிரி எந்த தோசை கூட வேணாலும் இந்த அவியல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு பொடி தோசை அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். நம்ம என்னதான் டிஃப்ரெண்ட்டாக சைட் டிஷ் வச்சு கொடுத்தாலும் பொடியை சேர்த்து வச்சு சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பரா இப்ப நம்மளோட அவியல் தோசை ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ருத்திகாக்கு கொஞ்சமா தோசையை பிச்சிட்டு அப்படியே கேரட் வச்சு கொடுத்தேன். ஸ்ருத்திகா நல்லா விரும்பி சாப்பிட்டா. இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால அவியல் ரொம்பவே சூப்பரா ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும். வாரத்துல ஒரு தடவையாவது இந்த மாதிரி எல்லா காய்கறிகளையும் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, wish you all.